இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஊழியங்கள் எதற்காக? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? What man of you, having 100 sheep, if he lose one of them, does not leave the 99 in the wilderness and go after that which is lost until he find it? Luke chapter 15 verse 4. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது அவர் கேட்கிறாரு, ஒரு மனுஷன் 100 ஆடு வச்சிருக்கான், அதுல ஒண்ணு காணாம போயிட்டுன்னா மத்த 99 அப்படியே அந்த இடத்துல, அந்த மலை அடிவாரத்துல, அந்த காட்டுல விட்டுட்டு அந்த ஒண்ணு தேடி போவான் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைய நாட்களில் நம்முடைய ஊழியங்கள் எதற்காக என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசித்தா தெரியும். 99 ஆட்டையும் விட்டுட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிற அந்த மனுஷனை குறிச்சு பேசுறாரு. அதன் மூலமா அவனுக்கு வருகிற சந்தோஷம் எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத குறிச்சு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? உங்ககிட்ட 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு தொலைஞ்சதுன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்க 99 நீ காப்பாத்திக்கோ, அதை வச்சு நீ உன்னைய பில்டப் பண்ணிக்கோ, சந்தோஷமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனல் டாக்கா இன்னைக்கு உலகம் நம்ம இடத்துல பேசும். இது உலகத்தின் பார்வையில் உலக காரியங்களுக்கு ஓகே. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கு நேர் மாறாக பேசுகிறார். எப்பவுமே நம்மளுக்கு ஒண்ணு தெரியும், இந்த உலகமும் தேவனும் அப்படியே நேர் எதிரெதிர. உலகத்தினுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது. அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அப்படியானா நம்ம கேட்கலாம், பிரதர் வேதத்துல வாசிக்கிறமே போதும் என்கிற மனம் நமக்கு வேணும் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனம் எதுக்காக அப்படின்னா உலகத்தின் பொருள்களுக்கு போதும் என்கிற மனம் வேண்டும், ஆனால் தேவனுக்குரிய காரியங்களுக்கு அது பொருந்தாது. நம்ம ஊழியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், என்ன செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இருக்க 100 ஆடுகள்ல ஒரு ஆடு தொலைந்து போனால் எத்தனை பேர் அந்த ஒரு ஆட்டை குறித்து கவலைப்படுகிறோம், அதை தேடி செல்லுகிறோம். இருக்க 99களே சந்தோஷமா இருக்கிறோம், அவங்கள மோட்டிவேட் பண்றோம், ஆவிக்குள்ளாய் நடத்துறோம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஆமென் அல்லேலூயா எல்லாம் இந்த 99 பேருக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எதற்காக வந்தேன், பரலோகம் எதற்காக சந்தோஷப்படுகிறது அப்படின்னா அந்த தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடிக்கும் போது, அது மறுபடியும் மந்தையில் சேர்க்கப்படும் போது. அப்படியானால் இன்றைக்கு தேவனை அறியாத ஒருத்தர் பெருசா, தேவனை அறிந்த 99 பெருசா அப்படின்னா நம்ம எல்லாம் எங்க நிப்போம் அப்படின்னா 99 பக்கம். பட் அப்படி கிடையாது. தேவனை அறியாத அந்த ஒரு ஆட்டிற்காகத்தான் ஊழியம் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இதுக்காகத்தான், அதாவது எனக்கு இருக்கிற பீப்புள் போதும், இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் என் தேவனுக்கு போதும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இயேசுடைய சீஷர்கள் இந்த பக்கம் சுவிசேஷம் அறிவிச்சிருக்க மாட்டாங்க. பட் என்னன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுக்காய் ஜனங்களை அவர் பக்கம் திருப்புறதற்காகத்தான் உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அதனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் மேல் பிரியமா இருக்கிறோம், தேவனை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஊழியங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா தேவ ராஜ்யத்தை கற்றதா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய விஷன் மாறி நிக்குது. எப்படின்னா என்னுடைய ஊழியத்தை கட்டுறதுலதான் நான் பிஸி ஆயிட்டேன். சமீபத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது ஒரு பெரிய சர்ச் அங்க போதகர் இறந்த உடனே பக்கத்துல இருந்த சர்ச்லாம் இம்மிடியேட்டா கவுண்ட் ஜாஸ்தியாச்சு. அந்த பர்டிகுலர் சர்ச்ல ஜனங்கள் விசுவாசிகளோட கூட்டம் குறைஞ்சுது அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இது சபையுடைய வளர்ச்சி கிடையாது. மாறாக தேவனை அறியாத கிறிஸ்தவர் அல்லாத ஜனங்களிடத்தில் தேவனை குறித்து சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்லி
அவர்கள் சபைக்கு வந்து நம்முடைய சபை எண்ணிக்கை கூடும் போதுதான் அது சபையினுடைய வளர்ச்சி, நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி. இதில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும், ஒரு தெளிவான புரிதலோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு வந்து அவங்க ஊழியத்துக்கு போறவங்க என் ஊழியத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதை நம்ம ஒரு சக்சஸா, ஒரு ஏதோ சாதிச்ச மாதிரி சிலர் நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய ஊழியம் தளர்ந்து போனால், அதாவது அங்க ஜனங்கள் குறைந்து போனால் அது தேவனுக்கு தான் கஷ்டம், தேவனுக்கு தான் லாஸ். ஏன்னா நம்ம யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது என்னுடைய ஊழியம் அல்ல, தேவனுடைய ஊழியம். அப்படியானால் நம்முடைய பாஸ், அல்டிமேட் பாஸ் யாருன்னா தேவன் மாத்திரமே. சோ நம்ம ஊழியனாலும் சரி, நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் செய்கிற ஊழியமா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய ஊழியம். ஆகவே எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே ஓனர் தான், அது தேவன் மாத்திரமே. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் எங்க இருக்கணும் அப்படின்னா, நம்ம பாஸுக்காக நம்ம வேலை செய்யறோம், தேவனுக்காக வேலை செய்யறோம். என்னுடைய வேலை, அது நான் ஊழியம் என்ன வகையான ஊழியம் செய்தாலும் சரி, ஒருவேளை சுவிசேஷக ஊழியமா இருக்கலாம், அப்போஸ்தல ஊழியமா இருக்கலாம், சபை ஊழியமா இருக்கலாம், இது எந்த மாதிரியான ஊழியம் எந்த இடத்துல செஞ்சாலும் சரி, என்னுடைய நோக்கம் தேவ ராஜ்யத்தை கட்டுறதா இருக்கணும். அப்படி நம்ம எப்ப நினைச்சு செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் தேவன் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அப்போதுதான் தேவன் தந்த ஊழியத்தினுடைய அந்த அல்டிமேட் பர்பஸை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கனமான ஊழியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் தகப்பனே. அநேக நேரத்துல அதனுடைய மகிமையை நாங்கள் உணராதவர்களாய் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமை மனப்பான்மையோடு நாங்க நடக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த மாதிரியான எண்ணங்களை எங்களிலிருந்து எடுத்து போடுவீராக. இன்னும் தகப்பனே, உம்மை குறித்து அறியாதவர்கள் மத்தியிலே நாங்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்களுக்கு தெரிவிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய. ஞானத்தோடு உம்மை குறித்து மற்றவர்களிடத்துல பேச ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஞானத்தினால நிரப்புங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.